வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் ரெசிபி. நான் கிருத்திகா காளிங்கராஜ். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளிக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதுக்காக தான் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மைய அரைச்சிடலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.